இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் கைது செய்யப்படலாம் பகிரங்கமாக அறிவித்த தமிழக அமைச்சர் துரைமுருகன் பின்னணியில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றி விளக்கமாக பேசுகிறது இந்த காணொளி. கடந்த 27ஆம் தேதி கரூரில் விஜய் நடத்திய ரோட் ஷோவில் அவர் நடத்திய பிரச்சார பயணத்தில் 41 பேர் அகால மரணம் அடைந்தார்கள். அந்த 41 பேரும் ஏதோ முதியவர்கள் கிடையாது, வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் கிடையாது. இப்பொழுதுதான் வாழ்க்கையிலேயே அடியெடுத்து வைக்கின்ற இளைஞர்கள், சின்னஞ்சிறு குழந்தைகள். அப்படிப்பட்ட கொடுமை நடந்ததற்கு பிறகு அந்த கொடுமையை கண்ணால் பார்த்து விட்டும் கூட நடிகர் விஜய் அவர்கள் சத்தமில்லாமல் உடனடியாக விமானம் ஏறி சென்னைக்கு சென்று விட்டார். தொடர்ந்து 2 நாட்கள் பரபரப்பாக இருந்தது கரூர் மருத்துவமனைகள், கரூர் பகுதி மக்கள், அங்கே இருந்த அரசியல் கட்சிகள், ஏன் தமிழகமே தகித்துக் கொண்டிருந்தது. 41 உயிர்கள் போனது. 41 பேர் மரணமடைந்ததற்கு என்ன காரணம் என்று மருத்துவ ஆய்வு அறிக்கை என்ன சொல்கிறது என்று பார்த்தால், அங்கே பெருமளவு கூட்டம் கூடியது. அவர்களுக்கு தேவையான குடிநீர் அங்கே விநியோகம் செய்யப்படவில்லை. அவர்கள் குடிநீர் குடிக்காமல் பல மணி நேரம் வெயிலே காத்து கிடந்ததால் அங்கே கூடியிருந்த ஒவ்வொருவர் உடம்பிலிருந்தும் நீர் அதிகமாக வெளியேறிவிட்டது. அவர்களுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டது. ஆகவேதான் மூர்ச்சையானார்கள், மயங்கி விழுந்தார்கள். அவர்களுக்கு சரியான குடிநீரை சப்ளை செய்திருந்தால், விநியோகம் செய்திருந்தால் இந்த அளவுக்கு மோசமான அவலம் ஏற்பட்டிருக்காது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியவர்கள். அந்த கூட்டத்தை கூட்டி 41 பேர் இறந்ததற்கு பிறகு உடனடியாக நடிகர் விஜய் உள்ளிட்டவர்கள், விஜய் கட்சியை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் அங்கே இருந்து தப்பித்து செல்வதில் தான் ஆர்வத்தை காட்டினார்களே தவிர அங்கே நடந்த பிரச்சனைக்கு, அங்கே நடந்த உயிரிழப்புக்கு அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. மதுரை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்ட நடிகர் விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் என்பவர், அங்கே நடந்த சம்பவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது மாவட்ட செயலாளர், ஆகவே நான் அதற்கு பொறுப்பு கிடையாது, என்னை ஜாமீனில் விடுவீங்கள், எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கள் என்று நீதிமன்றத்தில் கேட்கிறார். ஆனால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், அரசுதான் இதற்கு காரணம், காவல்துறை அத்துமீறியதுதான் இதற்கு காரணம் என்றெல்லாம் அரசின் மீது பழியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் சிறிதளவேனும் அரசியல் நாகரிகம் இல்லாமல் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நடந்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் உள்ளிட்ட பலரும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள். அந்த கட்சியின் ஆதவ் அர்ஜுனா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக டெல்லிக்கு பயணம் செல்கிறார். எக்ஸ் வலைதள பக்கத்தில் புரட்சி வெடிக்கும் என்று ஒரு புதிய பூதத்தை கிளப்புகிறார். இளைஞர்களுக்கு வன்முறையை தூண்டுகிறார். இளைஞர்களை வன்முறையை தூண்டி அதன் மூலம் தான் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறார். இது ஒரு தவறான நடவடிக்கை, தவறான முன்னுதாரணம். நீதிமன்றமே என்ன சொல்லி இருக்கிறது? நடிகர் விஜய்க்கு அரசியல் தலைமை பண்பு கிடையாது, இதற்காக அவர்கள் பொறுப்பேற்கவில்லை. 41 பேர் மரணம் என்பது என்ன சாதாரண நிகழ்வா? அது ஒரு மிகப்பெரிய கொடுமை அல்லவா என்று நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை நடிகர் விஜய்க்கு தெரிவிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே சில அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் விஜய்க்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கிறார்கள். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் லாபத்திற்காக எப்படியாவது விஜய்க்கு ஆதரவு கொடுத்து அவரை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார் என்று டிடிவி தினகரன் நேற்று ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கிறார். அந்த அளவிற்கு தான் இந்த நடிகர் விஜய் நடத்திய கூட்டத்தில் ஏற்பட்ட 41 உயிர்கள் மரணத்தை பற்றி யாரும் கவலைப்படாமல் ஒவ்வொருவரும் தான் தப்பித்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு மோசமான முன்னுதாரணம் ஆகிவிடும். இப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் பல இருக்கிறது. கும்பகோணம் மகாமகத்தில் பலர் மடிந்த அந்த கோர சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அங்காவது கூடிய கூட்டம், அந்த மகாமகம் திருவிழாவிற்காக கூடிய கூட்டம். ஆனால் இங்கே நடிகர் விஜயை சார்ந்தவர்கள் கூட்டிய கூட்டம். குறைந்தபட்சம் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் இந்த அளவிற்கு கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை, ஆகவேதான் எங்களுடைய முன்னேற்பாட்டிலே தவறு நடந்து விட்டது, ஆகவேதான் அவர்களுக்கு சரியான குடிநீர் விநியோகம் செய்ய முடியவில்லை என்றாவது ஒப்புக்கொண்டால் பரவாயில்லை. நாங்கள் எதிர்பார்த்த விட அதிக கூட்டம் வந்து விட்டது
இவ்வளவு கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, கட்டுக்கறங்காமல் கூட்டம் கூடிவிட்டது என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் எதையும் சொல்லாமல் நாங்கள் பெரும் கூட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பு அறிக்கை விட்டவர்கள் அந்த கூட்டத்திற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏன் எடுக்கவில்லை? அதைத்தான் நீதிமன்றம் கேட்கிறது. அதன் அடிப்படையில் தான் அமைச்சர் துரைமுருகனிடம் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு துரைமுருகன் சொல்லி இருக்கிறார், தேவைப்பட்டால் நடிகர் விஜயை கைது செய்வோம், அவரை கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி விரைவில் முடிவு செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார். ஒருவேளை நடிகர் விஜயை கைது செய்தால் கூட தன்னுடைய தரப்பு நியாயங்களை விஜய் எடுத்து வைக்க வேண்டும். அங்கே நடந்தது ஒரு கோர சம்பவம், எதிர்பாராத நடந்த நிகழ்வு. ஆகவே இந்த நிகழ்விலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு நெடுநாட்கள் ஆகும் என்று சொல்லியாவது நீதிமன்றத்தில் தப்பிக்க வேண்டுமே தவிர அங்கே நடந்த அந்த கோர நிகழ்ச்சிக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாடகம் ஆடுவது அரசியலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற விஜய் நடத்துகின்ற அரசியல் பச்சோந்தித்தனம் அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் என்று பொதுமக்கள் நலனில் நாட்டம் கொண்ட நடுநிலையாளர்கள் கேட்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.